அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணியை சார்ந்த முக்கியஸ்தர்கள், ஐக்கிய சோசியலிச முன்னணியை சார்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் நவமாய கட்சியை சார்ந்த முக்கியஸ்தர்கள் மற்றும் பொது அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவரையும் வருகவென வரவேற்று இன்றைய தினம் நாங்கள் ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம். அந்த போராட்டம் அழைப்பு விடுத்ததற்கான அடிப்படை காரணம், தமிழ் மக்களுக்கு சொந்தமான தாயக பூமியை சிங்கள பேரினவாத அரசு திட்டமிட்ட ரீதியிலே ஆக்கிரமித்து கொண்டு வருகின்ற செயல்பாடுகளை கண்டித்து அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதோடு தொடர்ந்தும், அதாவது யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமிழ் தேசம் தொடர்ச்சியாக உலப்பறிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை எங்கள் எல்லோருக்குமே இருக்கின்றது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ராஜபக்ச அரசாங்கம் மிக கொடூரமான ஒரு இன அழிப்பின் மூலம் தமிழீழ விடுதலை புலிகளை அழித்ததோடு தமிழ் மக்களுடைய பலத்தைத்து பல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களையும் படுகொலை செய்து முடித்திருந்தது. அந்த போர் முடிந்ததோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது. தமிழ் மக்களது நிம்மதியாக வாழ்கின்றார்கள், அவர்கள் முழுமையாக மீள்குடியேற்றப்பட்டு விட்டார்கள் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச ரீதியிலே பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வெளியிலே தெரியாத வகையிலே அரசாங்க அதிகாரிகளை அச்சுறுத்தியவாறு, ஜனநாயகத்துக்காக குரல் கொடுப்பவர்களுடைய குரல்களை நசுக்கியவாறு தமிழ் தேசத்துக்கு இன அழிப்பு நடவடிக்கையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீவிரப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக தமிழர்கள் ஒரு தனித்துவமான தேசம் என்ற அந்த யதார்த்த நிலைமையை இல்லாமல் அளிப்பாக வடகிழக்கில் உள்ள அந்த குடித்தொகை பரம்பலை முற்றாக மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதும், தமிழர் நிலங்களை இருப்பதும், அபிவிருத்தி என்ற பெயர்வையிலே நிலங்களை பறித்தெடுப்பதும், இராணுவ குடியேற்றங்களை மேற்கொள்வதும், பூத்த கோயில்களை அமைப்பதும் என்று தமிழர்களுடைய நிலங்களை அபகரிக்கின்றதை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. இந்த சம்பவங்கள் சர்வதேச சமூகத்துக்கு தெரிய விடாமல் மூடி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியான கடத்தல்கள், கொலைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக மக்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, இந்த உண்மைகளை உலகிற்கு வெளிப்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு தோற்றப்பாட்டை வெளியிலே காட்டிக்கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த நில அபகரிப்பு நடவடிக்கையை தீவிரமாக வருகின்றது. குறிப்பாக இப்ப கடந்த ஒரு சில வாரங்களாக ஊடகங்களிலே வெளிவந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் என்பது, தனியார் காணிகள் உட்பட அரச காணிகள் அடங்கலாக பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை யாழ்ப்பாண குடாநாட்டிலும் வன்னி பெருநிலப்பரப்பிலும் மற்றும் எங்களுடைய தென் தமிழீழ ஆக்கிரமிப்பதற்கான உத்தியோகபூர்வமாக சட்ட ரீதியாக ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளிலே அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இவற்றுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது, இந்த சம்பவங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சர்வதேச சமூகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டியதும் எங்களுடைய ஒரு கட்டாய கடமை என்கின்ற ஒரு அடிப்படையிலே பல லட்சக்கணக்கான மக்கள் இன்னமும் முகாம்களில் சொந்த வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே தான் நாங்கள் இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் இன்று இந்த போராட்டத்திற்கான அழைப்பிருந்தோம். இந்த போராட்டத்திற்கான இந்த அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது இதனுடைய தேவையை விளங்கி கொண்டு இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு எங்களுடைய போராட்டத்திற்கு பல சிறப்புகளும் ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தன. அதிலே முதலாவதாக இந்த ஊடகங்கள் இந்த போராட்டத்தினுடைய தேவையை விளங்கி கொண்டு எங்களுக்கு வழங்கிய ஆதரவுகளுக்கு நாங்கள் முதலிலே மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அத்தோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மாவிநாதராஜா அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக தெரியப்படுத்தியிருந்தார்கள். அத்தோடு ஜனநாயக மக்கள் முன்னணியைச் சேர்ந்த மனோ கணேசன் அவர்களும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்ததோடு கொழும்பிலிருந்து நேரடியாக இங்கே வந்து எங்களுடைய இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு கொள்வதற்காக வந்திருக்கின்றார்கள். அத்தோடு சமசமாய கட்சியை சார்ந்த திரு விக்ரமபாகு கருணாரட்ன அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற அந்த கட்சி சார்ந்தவர்கள்
சுமார் 25 பேர் கொழும்பிலிருந்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதற்காக, தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற இந்த நிலப்பரிப்புக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சேர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய மக்கள் சொந்த வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காக, எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஐக்கிய சோசலிச கட்சியை சார்ந்தவர்களும் கொழும்பு இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அதனை விட வெளிவடக்கில் இருந்து இடம்பெயர்ந்திருக்கின்ற மக்களுடைய சங்கத்தின் சார்பாக திரு சஜீவன் அவர்களும் குறிப்பாக இதிலேக்கு பெரிய அளவு அந்த மக்களை இங்கே கொண்டு வருவதற்காக மிகவும் அக்கறையோடு உழைத்திருக்கின்றார். அதனை விட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் அமைப்புகளை சார்ந்தவர்கள் போன்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்கள் வரையில் அதற்கு மேலதிகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் அண்மையிலே சிங்கள கைக்கூலிகளினால் காட்டுமிராண்டித்தனமாக ஒரு கொலைவெறி தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அடிபணியாமல் இந்த போராட்டத்திற்கு அவர்கள் தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நேரடியாகவும் அவர்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். இன்றைய தினம் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த போராட்டம் ஜனநாயக முறைப்படி எந்தவிதமான வன்முறைகளும் இல்லாமல் அமைதியான முறையிலே தான் நாங்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். உரிய முறையிலே நாங்கள் போலீசாருக்கு அறிவித்தலையும் கொடுத்திருந்தோம். ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த ஜனநாயகத்தை மதிக்காமல் தமிழ் மக்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல்களை நடாத்துவதன் மூலம் தமிழ் மக்கள் மௌனமாக்கி நீண்ட காலமாக தங்களுடைய இன அழிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்து வந்த ஸ்ரீலங்கா அரசு இப்பொழுது நீதிமன்றத்தை பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கு என்கின்ற பெயரிலே எங்களுடைய இந்த போரை தடை செய்திருக்கின்றார்கள். அதிலே அந்த போலீஸ் அதிகாரி, யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய அதிகாரி சமன் சிகேரா அவர்கள் என்னிடம் கூறியிருந்தார், தங்களுக்கு கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறதாம், இன்று இந்த போராட்டம் நடைபெற்றால் இதிலே நிச்சயமாக அசம்பாவிதம் நடைபெறும் என்று தங்களுக்கு உறுதியான தகவல்கள் கிடைத்திருக்கிற காரணத்தினால் அப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக தாங்கள் இந்த போராட்டத்திற்கான தடை உத்தரவை நீதிமன்றத்திலே பெற்றிருப்பதாக. எங்களுடைய போராட்டத்தை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு தரப்பு ஸ்ரீலங்கா அரசினுடைய இராணுவ புலனாய்வுத்துறையும் ஸ்ரீலங்கா காவல்துறையையும் தவிர வேறு எவரும் எங்களுக்கு விரோதிகள் இல்லை. ஏன் சகல தரப்பினருக்கும் இடையில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எங்களுடைய உரிமை என்கின்ற விடயத்திலே நாங்கள் ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு தயாரான நிலைமையிலே தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இங்கே வன்முறையை உருவாக்கக்கூடியவர்கள் இந்த ஸ்ரீலங்கா போலீசாரும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் இந்த ஆயுதப்படையினரும் அவர்களுடைய உளவுத்துறையினரும் அந்த சிங்கள அரசியல்வாதிகளை இந்த வெறும் எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அல்ல. ஆக இவர்கள் வேண்டுமென்று பொய்களை சொல்லி இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நீதிமன்றத்திலே போய் கூறி உத்தரவை பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்னதான் பொய்களை சொல்லி இருந்தாலும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றதற்கு அமைய நீதிமன்றத்திற்கு மதிப்பளித்து நாங்கள் இந்த போராட்டத்தை அந்த இடத்திலே நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். எதிர்காலத்திலே நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று எங்களுடைய சிறப்பு நியாயங்களை முன்வைத்து உரிய அனுமதியை பெற்று நிச்சயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடாத்துவோம். எங்களுடைய இந்த போராட்டத்தை எங்களுடைய மக்கள் முழுமையாக மீள்குடியமர்த்தப்படுகின்ற வரையில் எங்களுடைய தாயகத்தில் இடம்பெறுகின்ற இந்த நில ஆக்கிரமிப்பு முற்றாக தடுக்கப்பட்டு இந்த மண்ணிலிருந்து ஆக்கிரமித்து நிற்கின்ற படைகள் வெளியேறுகின்ற வரைக்கும் எங்களுடைய தேசத்தினுடைய இறைமை அங்கீகரிக்கப்படுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டத்தை நாங்கள் நிச்சயமாக தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். அதற்கு உங்களுடைய ஆதரவு முழுமையாக எங்களுக்கு தேவை. நீங்கள் அந்த ஆதரவை நல்குவீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எதிர்காலத்திலே சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவோடு தான் நாங்கள் இந்த நில ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்த முடியும். அதற்காக சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவை திரட்டுவதற்காக நாங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஐநா மனித உரிமை கவுன்சில் போன்ற அந்த முக்கியமான நிகழ்வுகளை இலக்கு வைத்து அந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு முன்னதாக இங்கே தொடர்ந்தும் ஒரு நில பறிப்பு நடக்கின்றது. பௌத்தத்தை மதம் என்கின்ற போர்வையிலும் ஒரு நிலப்பறிப்பு நடக்கின்றது. அபிவிருத்தி என்கின்ற போர்வையில் நிலப்பறிப்பு நடக்கின்றது. கடல் வளங்கள் சுரண்டப்படுகின்றன, கொள்ளையடிக்கப்படுகின்றன போன்ற விவரங்களை சர்வதேச சமூகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதனை தொடர்ந்து செய்து கொண்டு வருவோமாக இருந்தால் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி இந்த விடயங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்ற நிச்சயமாக சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்தை ஈர்க்க முடியும். சர்வதேச சமூகத்தினூடாக ஸ்ரீலங்கா அரசின் மீது நாங்கள் அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும். ஸ்ரீலங்கா அரசுக்கு சர்வதேச சமூகத்திற்கு ஸ்ரீலங்கா மீது அவர்களுடைய கவனம் முற்றாக குவிந்திருக்கின்றது. சீனா, குறிப்பாக மேற்கு நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையிலான போட்டி காரணமாக இந்தியா மற்றும் மேற்கு நாடுகள் ஊரணியிலே நின்று கொண்டு ஸ்ரீலங்கா அரசை வலிக்கிக் கொண்டு வருவதற்காக பல்வேறுபட்ட ராஜதந்திர காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த காய் நகர்த்தல்களிலே தமிழர்களை முக்கியமான ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் போராட்டங்களை நடத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகள் மதிப்பளித்து அவற்றுக்கு அந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இந்த இந்தியா மற்றும் மேற்கு நாடுகளுக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் எல்லோரும் கொள்ள வேண்டும். அதனை நன்றாக விளங்கி கொண்ட அடிப்படையிலே நாங்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுடைய மக்களுடைய அவல வாழ்வுக்கு ஒரு முடிவை காணுகின்ற விதமாக நாங்கள் தொடர்ந்தும் இந்த செயல்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை விடுக்க விரும்புகின்றோம். என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே நடைபெறுகின்ற இந்த நிலப்பறிப்புகள் மற்றும் எங்களுடைய மக்கள் தொடர்ந்து முகாம்களிலே வாழுகின்ற இந்த அவல வாழ்வுகள், பௌத்த மதம் என்கின்ற பெயரிலே நடைபெறுகின்ற இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக நீங்கள் எழுத்து மூலமான முறைகளை சர்வதேச சமூகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் கடந்த அந்த ஜெனீவா தீர்மானம் வரை இருந்த பொழுது 47 நாடுகளுக்கு எப்படி எழுத்து மூலமான ஒரு போய் நீங்கள் விடுத்திருந்தீர்களோ அது தொடர்பாக எங்களிடம் வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி விவாதிக்க வரவில்லை. ஆனால் நாங்கள் கேட்கின்ற விடயம், இங்கே ஒரு இன அழிப்பு நடக்கின்றது, நிலப்பறிப்பு நடந்து எங்களுடைய மக்கள் தொடர்ந்து மகதி முகாம்களில் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை நீங்கள் எழுத்து மூலமாக இந்த சர்வதேச சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். எதிர்காலத்தில் வரப்போகின்ற ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முக்கியமான கூட்டத்தொடர்களுக்கும் நீங்கள் இதனை முக்கியமான ஒரு பிரச்சனையாக கொண்டு செல்ல வேண்டும். எழுத்து மூலமான பிரச்சனையாக நீங்கள் இதனை சமர்ப்பிக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் நீங்கள் இந்த பிரச்சனைகளை பாராளுமன்றம் எங்களுக்கு நீதி வழங்காது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த பாராளுமன்ற பதவிகளையும் அந்த ராஜதந்திர அந்தஸ்தையும் பயன்படுத்தி பாராளுமன்றத்திற்குள் பேசி எதுவும் கிடைக்கவில்லை, இந்த சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த இடத்திலே இந்த மக்கள் சார்பாக உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதை நீங்கள் செய்வீர்கள் என்றும் நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இந்த பாடுகளை நாங்கள் இந்த சந்தர்ப்பங்களிலே சரியான முறையிலே முன்வைப்போமாக இருந்தால் எதிர்காலத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் பொய்களை கூறி சர்வதேச சமூகத்தை ஏமாற்ற முடியாது. எங்களுடைய மக்களின் இந்த அவலத்துக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு விரைவான முடிவு கட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த இடத்திலே வந்து கட்சி பேதங்களை மறந்து இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து எங்களுடைய இந்த போராட்டத்திலோடு தோல் நின்றதுக்காக உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினருக்கும் அதிலே நன்றி கூற கடமைப்பட்டுவிட்டு தவறுவிட்டு இலங்கை ஆசிரியர் சங்கத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்து கொண்டு ஏனைய